ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோமன் நியூமரல்ஸ். ரோமன் நியூமரல்ஸ்னால் ரோமனில் கண்டுபிடிச்சதுனால இதை ரோமன் நியூமரல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதை நம்ம எதுலலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஸ்கூல் லைஃப்பில் கிளாஸுக்கு ரோமன் நியூமரல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு 12th வரைக்கும் ரோமன் நியூமரல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் கிளாக்ல யூஸ் பண்ணுவோம், கொஸ்டின் பேப்பர்ஸில் வரும். நிறைய இடத்துல யூஸ் பண்ணலனாலும் நம்ம ஒரு சில இடத்துல ரோமன் நியூமரல்ஸ் யூஸ் பண்ணுவோம். நமக்கு 12 வரை தெரியும், அதுக்கப்புறம் உள்ளது தெரியாது. ஒரு சில பேசிக் ரூல்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா போதும். அப்புறம் எந்த நம்பர்ஸ்க்குனாலும் நம்மளால் ரோமன் நியூமரல்ஸ் சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு 1னா ஐ, 5னா ஹிந்து அரபிக் நியூமரல்ஸ். நம்ம நார்மலாக சொல்கிறது ஹிந்து அரபிக் நியூமரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதான் நான் ஹச்ஏன்னு போட்டிருக்கேன். 1னா ஐ, 5னா வி, 10னா எக்ஸ், இது வரைக்கும் நமக்கு தெரியும். அப்புறம் 50னா எல், 100னா சி, 500னா டி, 1000னா எம். இந்த 4 நல்லா ஞாபகம் வச்சுட்டா போதும். 50னா எல், 100னா சி, 500னா டி, 1000னா எம். இப்போ ரூல்ஸ் பார்க்கலாம். சிம்பிள்ஸ் I and X can be repeated maximum 3 times to form a number. அதாவது சிம்பிள்ஸ் ஐயும் எக்ஸும், ஐனா 1, எக்ஸ்னா 10, இது மேக்ஸிமம் 3 டைம்ஸ் வரை தான் வரும். அதான் நம்ம தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரை 3 டைம்ஸ் ஐ போட்டிருப்போம். அப்புறம் ஐ பி அப்படின்னு 4th போடுவோம். ஏன்னா ஐ 3 டைம்ஸ் தான் வரும் போடணும், எக்ஸும் 3 டைம்ஸ் தான் போடணும். ஸோ 2 டைம்ஸ் ஐ வந்துச்சுன்னா 2, 3 டைம்ஸ் வந்துச்சுன்னா 3, அது மாதிரி எக்ஸ்னா 10. ஸோ 2 டைம்ஸ் எக்ஸ் வந்துச்சுன்னா 20, 3 டைம்ஸ் வந்துச்சுன்னா 30. அப்புறம் த சிம்பிள்ஸ் பி, எல் அண்ட் டி ஆர் நெவர் ரிப்பீட்டட். பினா 5, எல்னா 50, டினா 500. இதெல்லாம் ரிப்பீட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. 1 டைம் மட்டும்தான் வரும். அதான் நம்ம 10 எக்ஸ்ன்னு தான் எழுதணும், வி வி அப்படின்னு எழுதக்கூடாது. Next, a simple of smaller value before a simple of greater value means subtract smaller from greater. அதாவது ஒரு சின்ன நம்பருக்கு அப்புறம் பெரிய நம்பர் வந்துச்சு அப்படின்னா நம்ம சப்ராக்ட் பண்ணணும். இதில் ஐங்கிறது சின்ன நம்பர், ஐனா 1, விங்கிறது பெரிய நம்பர். ஸோ 1க்கு அப்புறம் பெரிய நம்பர் வந்துருக்கு, 5 வந்திருக்கு. ஸோ சின்ன நம்பருக்கு அப்புறம் பெரிய நம்பர் வந்ததுனால நம்ம சப்ராக்ட் பண்ணணும் பெரிய நம்பர்லேருந்து. ஸோ இங்கே 5 - 1 4. நெக்ஸ்ட்டு ஐ எக்ஸ், இதில் ஐங்கிறது சின்ன நம்பர், எக்ஸுங்கிறது 10. ஸோ 1 விட 10 பெரிய நம்பர். ஸோ சின்ன நம்பருக்கு அப்புறம் தான் பெரிய நம்பர் வந்ததுனால நம்ம சப்ராக்ட் தான் பண்ணணும். ஸோ 10 - 1னா 9. ஸோ நம்ம அதான் 9னா ஐ எக்ஸ்ன்னு போடுறோம், 4னா ஐ வி அப்படின்னு போடுறோம். நெக்ஸ்ட் எ சிம்பிள் ஆஃப் ஸ்மாலர் வேல்யூ ஆஃப்டர் எ சிம்பிள் ஆஃப் கிரேட்டர் வேல்யூ மீன்ஸ் ஆட் ஸ்மாலர் டு கிரேட்டர். அதாவது இதில் என்ன பார்த்தோம், சின்ன நம்பருக்கு அப்புறம் பெரிய நம்பர் வந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணணும். இதில் பெரிய நம்பருக்கு அப்புறம் சின்ன நம்பர் வந்துச்சுன்னா ஆட் பண்ணணும். ஸோ விஐ, வினா 5, ஐனா 1. ஸோ 5 + 1 6. இங்கே எக்ஸ்னா 10, ஐனா 1. ஸோ 10 + 1 11. அதாவது சின்ன நம்பருக்கு அப்புறம் பெரிய நம்பர் வந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணணும், பெரிய நம்பருக்கு அப்புறம் சின்ன நம்பர் வந்துச்சுன்னா ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 2 கிரேட்டர் வேல்யூக்கு சென்டரில் ஸ்மாலர் வேல்யூ வந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இங்கேயும் 10, இங்கே 5. ஸோ 10க்கும் 5க்கும் சென்டரில் ஐங்கிற ஒரு ஸ்மாலர் வேல்யூ இருக்குது. இப்போ இந்த 10 கூட இந்த 1 சேர்த்து 11ன்னு சொல்லணுமா, இல்லை இந்த 5 கூட 1 சேர்த்து 4ன்னு சொல்லணுமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கலாம். எப்போவுமே 2 கிரேட்டர் வேல்யூக்கு சென்டரில் ஒரு ஸ்மால் வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த ஸ்மால் வேல்யூவை அதுக்கு ரைட் சைடில் இருக்க நம்பர் கூட தான் சேர்க்கணும். ஸோ இந்த 10 நம்ம தனியாக வச்சுக்கலாம். ஸோ 10 + இந்த ஐயை 5 கூட சேர்க்கும்போது ஸ்மால் வேல்யூக்கு அப்புறம் தான் கிரேட்டர் வேல்யூ வருது. ஸோ நம்ம சப்ராக்ட் தான் பண்ணுவோம். ஸோ 5 - 1னா 4. ஸோ 10 + 4 14. நெக்ஸ்ட்டு எக்ஸ் எக்ஸ் + ஐ எக்ஸ். அப்போ இதில் இந்த ஸ்மால் வேல்யூக்கு ரைட் சைடில் இருக்கிறதா நம்ம பார்க்கணும். ஸோ எக்ஸ் எக்ஸ்னா 20, ஐ எக்ஸ்னா 9. ஏன்னா ஸ்மால் வேல்யூக்கு அப்புறம் கிரேட்டர் வேல்யூ வந்திருக்கு. ஸோ 10 - 1 9. ஸோ 10 + 10 + 9 29. Next here, numerals of smaller value can be written on the left of the numeral of greater value only once. அதாவது ஒரு பெரிய நம்பருக்கு அப்புறம் எத்தனை 3 சின்ன நம்பர் வரலாம். அதாவது ஒரு இப்போ 8னா விஐஐ அப்படின்னு போடுவோம் 3 டைம்ஸ், விஐஐன்னு போட்டு 8 அப்படின்னு போட்டுருவோம். ஆனால் 3 டைம்ஸ்க்கு மேலே ஐயை யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக 9 வரும்போது ஐஎக்ஸ்ன்னு மாறிடும். ஆனால் ஒரு பெரிய நம்பருக்கு முன்னாடி சின்ன நம்பர் ஒரே ஒரு டைம்ஸ் தான் வரணும், 2 டைம்ஸ், அப்புறம் 3 டைம்ஸ். அப்புறம் இதில் எல்லுங்கிறது 50, 50க்கு
2 டைம்ஸ் 10 வந்திருக்கு. 50க்கு முன்னாடி 2 சின்ன நம்பர் வந்திருக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது இது சின்ன நம்பர். ஸோ ஒரு பெரிய நம்பருக்கு முன்னாடி சின்ன நம்பர் 2 டைம்ஸ் வரக்கூடாது, 1 டைம் மட்டும்தான் வரும். ஸோ இதெல்லாம் இன்கரெக்ட் இந்த 3யும். அப்புறம் நம்ம எக்ஸசைஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு 14 கொடுத்துருக்காங்க. 14னா ஃபஸ்ட்டு நமக்கு ரோமன் நியூமரல்ஸில் என்ன இது நியரில் பக்கத்தில் எந்த நம்பர் இருக்குது? 10 இருக்குது. ஸோ நம்ம 10 + 4 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 10 + 4னா 10க்கு வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், 4க்கு வந்து ஐபின்னு சொல்லுவோம். 5லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் 4. ஸோ எக்ஸ்ஐபி. நெக்ஸ்ட்டு 57 இருக்குது. 57 நம்ம எப்படி பிரிக்கலாம்? 50 + 7 பிரிக்கலாம். 50னா எல், 7னா விஐஐ. நெக்ஸ்ட்டு 22னா 20 + 2. 20னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், டபுள் டைம் எக்ஸ் வரும். 2னா டபுள் டைம் ஐ வரும். நெக்ஸ்ட்டு ரோமன் நியூமரலில் கொடுத்து நம்மகிட்ட ஹிந்து அரபிக் நியூமரலில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே என்ன இருக்குது? 3 டைம்ஸ் எக்ஸ் இருக்குது, 3 டைம்ஸ் ஐ இருக்குது. ஸோ 3 டைம்ஸ் எக்ஸ்னா 30, அப்புறம் 3 டைம்ஸ் ஐனா 3. ஸோ 30 + 3 33. நெக்ஸ்ட்டு எல்னா 50, எக்ஸ்னா 10, ஐனா 1. ஸோ இப்போ இது வந்து பெரிய நம்பருக்கு அப்புறம் தான் இதை சின்ன நம்பர்லாம் வந்திருக்கு. ஸோ நம்ம இதை ஆட் பண்ண தான் செய்வோம். ஸோ 50 + 10னா 60, 60 + 1 61. நெக்ஸ்ட்டு எக்ஸின்னு இருக்கு. இதில் சிங்கிறது 100, எக்ஸுங்கிறது 10. இப்போ சின்ன நம்பருக்கு அப்புறம் பெரிய நம்பர் வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், சின்ன நம்பருக்கு அப்புறம் பெரிய நம்பர் வந்துச்சுன்னா சப்ராக்ட் தான் பண்ணணும். ஸோ 100 - 10. இதில் 100 - 10னா 90. நெக்ஸ்ட்டு எல், எக்ஸ், எக்ஸ், விஐஐ. இதில் எல்லுங்கிறது ரொம்ப பெரிய நம்பர், 50, எக்ஸுங்கிறது 10, விங்கிறது 5, அப்புறம் 1. எல்லாமே கரெக்டாக பெரிய நம்பர், அப்புறம் அதை விட சின்ன நம்பர், அப்புறம் அதை விட சின்ன நம்பருங்கிற ஒரு டிசெண்டிங் ஆர்டரில் தான் கரெக்டாக தான் வந்திருக்கு. ஸோ நம்ம இதை ஆட் பண்ண தான் செய்யணும். இதுவே இதுக்கு முன்னாடி இந்த எல்லுக்கு முன்னாடி எக்ஸ் வந்துருந்துச்சுன்னா நம்ம அந்த எல்லையும் எக்ஸையும் எக்ஸ்எல் அப்படின்னு வந்ததுன்னா நம்ம சப்ராக்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா ஒரு சின்ன நம்பருக்கு அப்புறம் பெரிய நம்பர் வந்திருக்குன்ட்டு. ஆனால் இதில் எல்லாமே பெரிய நம்பருக்கு அப்புறம் தான் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ நம்ம இதை ஆட் பண்ண தான் செய்வோம். ஸோ 50 + 2xனா 20 + 5, இது 5 கூட 7. ஸோ 7, 5 கூட 2i வந்துச்சுன்னா 7. ஸோ 50 + 20 70, 77. நெக்ஸ்ட்டு எல்வி + வி. இதை நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணி போடக்கூடாது. ஏன்னா எல்விவின்னு போடக்கூடாது. ஏன்னா வி வந்து 1 டைம் தான் வரும் நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ எல்வினா என்னது? எல்னா 50, வினா 5. ஸோ 55 + வினா 5. ஸோ 55 + 5 60. ஸோ 60க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? 60னா 50 + 10ன்னு எழுதலாம். 50னா எல், 10னா எக்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸி + எக்ஸ்எல். இதில் எக்ஸி அப்படிங்கிறது, சிங்கிறது நம்ம எக்ஸினா ஆல்ரெடி 19 பார்த்துட்டோம். ஏன்னா இது வந்து 10, இது 100. சின்ன நம்பருக்கு அப்புறம் பெரிய நம்பர் வந்திருக்குங்கிறனால சப்ராக்ட் தான் பண்ணுவோம். ஸோ 100லேருந்து 10 சப்ராக்ட் பண்ணும்போது 90 + எக்ஸ்எல். இது எக்ஸுங்கிறது 10, எல்லுங்கிறது 50. இதுலேயும் சின்ன நம்பருக்கு அப்புறம் தான் பெரிய நம்பர் வந்திருக்கு. ஸோ சப்ராக்ட் தான் பண்ணுவோம். ஸோ 50 - 10னா 40. ஸோ 90 + 40னா 130. இதை நம்ம எப்படி எழுதலாம்? 100 + 30ன்னு எழுதலாம். அப்போ 100னா சி, ப்ளஸ் தான் பண்ணுறோம். ப்ளஸ் பண்ணுறோம்னா சின்ன நம்பருக்கு அப்புறம் தான் பெரிய நம்பர் வரும். ஸோ 30க்கு 3x போடணும். நெக்ஸ்ட்டு v + xii. bனா 5 + xiiனா 12. ஸோ 17. 17னா 10 + 7. அப்போ 10னா x, 7னா viii. இப்போ நம்ம இதை இப்படி சேர்த்து எழுத முடியாது. இதை எப்படி சேர்த்து எழுதுறோம்னா vxii இப்படி எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு சின்ன நம்பர். சின்ன நம்பருக்கு அப்புறம் பெரிய நம்பர் வந்திருக்குன்னா நம்ம இது ரெண்டையும் பார்ப்போம். அப்போ 10 - 5 அப்படிங்கிற மாதிரி போடுற மாதிரி வந்துடும். ஸோ இதுவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு தான். ஓகேவா? ஏன்னா 10 - 5 vx அப்படிங்கிறது வராது. vxனா எக்ஸ் 10 - 5னா 5 தான். அது நம்ம டேரெக்டாகவே வீணே போட்டிருக்கலாம். தேவையில்லாமல் vx அப்படிங்கிற போடணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.